அப்பா பூர்வீக சொத்தை விக்கிறதுக்காக உன் மாமனார் கிட்ட விசாரிச்சிருப்பாரு போல. அதுக்கு அவரு தோட்டத்தை ஏன் எங்க கிட்ட விக்கிற, பண கஷ்டத்துக்காக உன் பூர்வீக சொத்தை விக்காத, எம்புட்டு பணம் வேணும்னு சொல்லு, நான் கைமாத்தா குடுக்கறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. அப்பா ஒரு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்லவும், சரி நாங்க 15 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம், உங்களால எப்ப திருப்பி தர முடியுமோ அப்ப கொடுத்தா போதும்னு சொல்லி நீங்க விருந்துக்கு வந்தப்பவே வெற்றி மாப்பிள்ள கொடுத்துட்டு போயிட்டாருமா. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து 5 லட்சம் எடுத்து சீருன்னு சொல்லி புகழ் மாப்பிள்ள கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த 5 லட்சத்தையும் திரும்ப கொண்டு வந்து வெற்றி மாப்பிள்ள உங்க அப்பா கிட்டயே கொடுத்துட்டாரு. இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா மலரு? அன்னைக்கு உங்க அப்பா புகழ் மாப்பிள்ளைக்கு செயின், மோதிரம், பிரேஸ்லெட் எல்லாம் போட்டார்ல? ஆமாமா. அது புதுசுல மலரு. அது எல்லாமே நாம ஏற்கனவே வெற்றி மாப்பிள்ளைக்கு போட்டதுதான். என்னம்மா சொல்ற? ஆமா மலரு, நீங்க ஏற்கனவே பண கஷ்டத்துல இருக்கீங்க. இதுல இதுவரை புதுசா செய்யணும்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும்னு சொல்லி வெற்றி மாப்பிள்ள அவரோடதையே புகழ் மாப்பிள்ளைக்கு போட சொல்லியிருக்காரு. போன மாதம் கருப்பண்ணை வந்து தொழிலுக்காக கொஞ்சம் பணம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு பணம் கிடைக்கல. அதனால் நான் தான் அதை எல்லாத்தையும் அடகு வச்சு அவருக்கு பணம் கொடுத்தேன். அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல மீட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு தங்கமான பையன் புருஷனா கிடைக்கிறதுக்கு நீயும் மருமகனா கிடைக்கிறதுக்கு நாங்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மலரு. ஊரு உலகத்துல பொண்ணை கட்டி கொடுத்தா அப்பன் வீட்ல இருந்து பணம் காசு கொண்டு வா, நகையை கொண்டு வான்னு சொல்லி சித்திரவதை பண்றதைத்தான் நாம பாத்திருக்கோம். ஆனா நீங்க 2 பேரும் புகுந்த வீடு இருக்கே, அது வீடு இல்லடி, நம்ம கோயில் மாதிரி. அங்க இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு சாமி மாதிரிடி. உங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து உங்க அப்பாவோட மானத்தை காப்பாத்தி இருக்காங்க. இதை விட ஒரு பொண்ணுக்கு நல்ல புகுந்த வீடு எப்படி கிடைக்கும்? உனக்கும் அகிலாவுக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என்ன கஷ்டம் வந்தாலும் நீயும் அகிலாவும் அந்த குடும்பத்தை விட்டு வரணுங்கிற முடிவை மட்டும் தயவு செய்து எடுத்துறாதீங்கடி. இத நான் உங்களை பெத்த தாயா கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க 2 பேரும் வாக்கப்பட்டிருக்கிறது சாதாரண குடும்பம் இல்லடி. உங்க அப்பா மேலையும் நம்ம குடும்பத்து மேலையும் உசிரியே வச்சிருக்கிற குடும்பம். ஆமாம்மா. ஆமா, இது எதையும் வெற்றி மாப்பிள்ள உன்கிட்ட சொல்லவே இல்லையா? இல்லம்மா, என்கிட்ட சொல்லவே இல்ல. இதுக்கு மேல என்னடி வேணும்? இம்புட்டு பணத்தையும் கொடுத்துட்டு நகையையும் கொடுத்துட்டு நாம கொடுத்தது கட்டின பொண்டாட்டிக்க கூட தெரியக்கூடாதுன்னு நினைச்சு மாமனார் வீட்டுக்கு உதவி பண்ற மாப்பிள்ளையோட மனச என்னன்னு சொல்றதுடி? மலரு, உன்கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்ற, நீ மாப்பிள்ளை மேல விருப்பம் இல்லாமதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. ஆனா இப்ப சொல்ற, நீ எந்த காரணத்துக்காகவும் வெற்றி மாப்பிள்ளைய மட்டும் எழுந்துராதம்மா. முடிஞ்சா வெற்றி மாப்பிள்ளைக்கும் அந்த வீட்ல இருக்கிற ஆம்பளைங்களுக்கும் நான் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னேன்னு சொல்லி பேசு. சரிம்மா. சரி மலரு, போன வச்சிடுறேன். உங்க அப்பா அந்த ஏலத்தை ரோஷப்பட்டு எடுக்க போய் இப்ப 20 லட்சம் ரூபாய் நட்டமாய் நிக்கிறாரு. வர செவ்வாய்க்கிழமைக்குள்ள மொத்த பணத்தையும் காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 20 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. பூர்வீக சொத்தை விற்க ஆள் பார்த்துட்டு இருக்காரு. நாங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கோம்மா. அப்பா ஒரு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்லவும், சரி நாங்க 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், உங்களால எப்ப திருப்பி தர முடியுமோ
அப்பா கொடுத்தா போதும்னு சொல்லி நீங்க விருந்துக்கு வந்தப்பவே வெற்றி மாப்பிள்ள கொடுத்துட்டு போயிட்டாருமா. அதுல இருந்து 5 லட்சம் எடுத்து சீருன்னு சொல்லி புகழ் மாப்பிள்ள கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த 5 லட்சத்தையும் திரும்ப கொண்டு வந்து வெற்றி மாப்பிள்ள உங்க அப்பா கிட்டயே கொடுத்துட்டாரு. ஏய் மலரு, இந்த செயலே இல்ல. ஏய் மலரு, என்ன தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கற? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லடி. ஏய் என்னன்னு சொல்லு. இப்ப எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கற? என்ன பிரச்சனைன்னு சொல்லு மலரு. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் அழுதுட்டு இருக்கற? நாம எப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு நினைச்சு கண் கலங்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற மலரு? உனக்கு தெரியாத அகிலா, போன வாரம் முழுக்க அப்பா ஒரு மிகப்பெரிய பண பிரச்சனையில இருந்திருக்காரு. அவரோட பண பிரச்சனையை தீர்க்க அவசரமா 20 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டிருக்கு. அவர் எங்கெங்கயோ ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. கடைசியில அந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் யார் தீர்த்து வச்சாங்க தெரியுமா? யாரு? உனக்கு பணம் தானே வேணும், நான் கொடுக்குறேயா. என்னோட பேங்க் லாக்கர்ல வீட்டோட நகையெல்லாம் மொத்தமா இருக்கு. அது எல்லாமே எடுத்து அடமானம் வச்சு நான் உனக்கு பணம் தரேன். அதை எடுத்துட்டு போய் ஏல காசை கட்டிட்டு வந்துடு. என்னையா, சரியா? நெட்ரஸ் அவ கஷ்டத்துக்கு உதவி பண்ணத்தான் நாமளே பணம் கொடுத்தோம். இப்ப நாமளே அதை வாங்கிட்டு வந்துட்டோம்னா என்ன அர்த்தம்? இந்த போய் கொடுத்துட்டு வந்துடு. ஓ சரிங்கப்பா. என்ன மலரு சொல்ற? ஆமா அகிலா, அப்பாவுக்கு 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. அதுல இருந்து தான் அப்பா 5 லட்சத்தை எடுத்து சீர் பணமா கொடுத்து விட்டுருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த 5 லட்சத்தையும் வெற்றி மாமா திரும்ப எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டாராம். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு புகழுக்கு போட்ட நகைங்க எல்லாமே வெற்றி மாமாவோடது அகிலா. அத புதுசா வாங்கினா 1 லட்சம் 2 லட்சம் செலவாகும்னு அவரோடதையே கொடுத்து புகழுக்கு போட சொல்லியிருக்காரு. நிஜமாவா சொல்ற? ஆமா அகிலா, நம்ம அப்பா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நாட்டரசு மாமா, ஐயா, தங்கராஸ் அண்ணன், அவரு எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஆமா, இத பத்தி வெற்றி மாமா உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்ல அகிலா, அவர் இது வரைக்கும் என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்பா என்ன பண்றாரோ, எப்படி சமாளிக்க போறாரோன்ற கவலையில இப்பதான் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுமான்னு கேட்டேன். அம்மா தான் எல்லா தகவலையும் சொன்னாங்க. அதான் இவங்களோட பெருந்தன்மையை நினைச்சு கண் கலங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அந்த பொண்ணு அவங்க வீட்டுல போய் அதை கொண்டா இதை கொண்டான்னு பிரச்சனை பண்ற குடும்பத்தை தான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சம்பந்தக்காரங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனதும் தான் வீட்டுல இருந்து பணம் கொடுத்து விட்டு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவி பண்ற மாமனார் வீட இப்பதான் மலர் பாக்குறேன். அம்மாவும் இதே தான் சொன்னாங்க அகிலா. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்ததுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. நீ சொல்றத கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மலரு. ஆமா கூட தெரியாது மாமா. எப்பா, நானும் உனதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம ராசதுரை ஃபோன் பண்ணியிருந்தான். என்னவா? என்ன சொன்ன? அந்த பணத்தை கொண்டு போய் சொன்ன தேதியில கட்டிட்டேன். நல்ல வேளை நீங்க எல்லாரும் என் மானத்தை காப்பாத்திட்டீங்க.
நீங்க தான் என் சாமி. அது இதுன்னு சின்ன புள்ள மாதிரி அழுது என்னையும் அழ வச்சுட்டான். அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்த, அவன் என்ன சமாதானப்படுத்த, இப்படியே போச்சு போங்க. மாமா நீங்களும் தொராப்பாவும் பேச ஆரம்பிச்சிட்டா கேட்கவா வேணும்? சிரிச்சு அழுது கோவப்பட்டு எப்பா ஒரு நவரச நதியவே உருவாக்கிட மாட்டீங்க. கிண்டல் பண்ணாதீங்க பாப்ல. என்னத்தா ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து நிக்கிறீங்க? என்ன விஷயம்தா? ஏம்மா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடுறதா இருந்தா சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு வந்துருங்க. நேரமாச்சா இல்லையா? என்னம்மா ரெண்டு பேரும் வந்து அமைதியாவே நிக்கிறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏய், மலர். அதான் மலரு, அகிலா, என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அத்தா எந்திரிங்க அத்தா, என்னாச்சு? எந்திரிங்கன்னு சொல்றல, எந்திரிங்க. டேய் வெற்றி, என்னன்னு கேட்டு மலர் தூக்குடா. ஏய், மலர் என்னாச்சு மலர்? எழுந்திரிங்கன்னு சொல்றாங்களே, எழுந்திரிங்கம்மா. எந்திரி முதல்ல. என்ன அகிலா, எந்திரிமா. என்னாச்சுமா? திடுதிப்புன்னு ரெண்டு பேரும் வந்தீங்க. ஆ? என்ன ஏதுன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு காலில் விடுறீங்க. நீங்க தான் அப்பாவுக்கு பண உதவி பண்ணி எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு உதவி பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும் மாமா. அதை கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அப்பா பிரச்சனையை தீர்த்து கொடுத்ததுக்காக உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மாமா. நீங்க செஞ்ச இந்த உதவிய காலகாலத்துக்கு மறக்க மாட்டோம் மாமா. நீங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். பொண்ணு வீட்டுல என்ன கஷ்டம் இருந்தாலும் அத பத்தி கவலைப்படாம போய் பணம் வாங்கிட்டு வா, நகை வாங்கிட்டு வான்னு சொல்ற மாமனார் வீடு தான் பார்த்திருக்கோம். ஆனா எங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனதும் யாருக்கும் தெரியாம நீங்க பணம் கொடுத்து உதவி பண்ணது மட்டும் இல்லாம அதை எங்க கிட்ட கூட சொல்லாம விட்டுட்டீங்களே. இந்த பெரிய மனசுக்கு எப்படி நாங்க நன்றி சொல்றதுன்னே தெரியல மாமா. அதான் நாங்க உங்க எல்லாரும் முன்னாடியும் கும்பிட்டு விழுந்தோம். ரொம்ப நன்றி மாமா. என்னம்மா நன்றி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னது? ஏப்பா நாட்ரஸா, இதெல்லாம் பிள்ளைகிட்ட சொல்ல வேணாம்னு நீ துறைகிட்ட சொல்லலையா? சொல்லித்தாப்பா விட்டேன். கிறுக்கு பைய ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டான் போல இருக்கு. இங்க பாரு, ரெண்டு நின்னு எப்படி அழுதுகிட்டு இருக்குன்னு. இங்க பாருமா, உங்க குடும்பம் வேற எங்க குடும்பம் வேறயா? இருக்கிற பணத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவி பண்ணிக்காம பெட்டிக்குள்ள வச்சு என்ன பண்றது? இதுக்கு போய் நன்றி அதுன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் யாருமா? எங்க வீட்டு மருமகள்கம்மா. உங்க வீட்டு பிரச்சனைய நாங்களே தீர்த்து வைக்கலைன்னா அப்புறம் எதுக்கு நாங்கெல்லாம் சம்பந்தின்னு சொல்லிக்கிட்டு? ஏய் மலர், அகிலா, முதல்ல அழுகிறத நிப்பாட்டுங்க. ரெண்டு பேரும் நன்றி சொன்னீங்கல்ல, அதுவே போதும். அப்புறம் எதுக்கு குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருக்கீங்க? மலர், சொன்னா கேளு, கண்ணை தொடங்க ரெண்டு பேரும். ஏத்தா இங்க பாருங்கத்தா, இந்த விஷயத்தை ரெண்டு பேரும் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இந்த விஷயம் இந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு யாருக்கும் தெரியாது. தயவு செஞ்சு அழுது கிழுது அவங்க இருக்கும்போது இப்படி கும்பிட்டு விழுந்து காட்டி கொடுத்துறாங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ரொம்ப முக்கியத்தா. ஆமாத்தா,
இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம காதோட காதா இருக்கட்டும்னு கமுக்கமா வச்சு முடிச்சிட்டோம். இந்த விஷயம் இங்க இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சிச்சு அம்புடுத்தான் ஆடி புடுவாளுக ஆடி. பேசாம கண்ணை தொடச்சிட்டு உள்ள போங்கத்தா. ஏமா அழுகாதீங்கன்னு சொல்றேன்லம்மா, இன்னும் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆத்தாடி வந்துட்டாங்களே. இப்ப எதுக்கு இவங்க 2 பேரும் அழுகுறாங்கன்னு கேட்டா என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன 2 பேரும் இப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்கிறாளுங்க? என்னவா இருக்கும்? ஒருவேளை இவங்க வீட்ல இல்லாத நேரம் எங்களை அது பண்ண சொல்றாங்க இது பண்ண சொல்றாங்கன்னு போட்டு கொடுத்துட்டு இருக்காளுங்களோ? ஏய், எதுக்கு இப்ப 2 பேரும் கண்ணை கசக்கிட்டு நிக்கிறீங்க? என்னன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லத்தா, வீட்டு வரைக்கும் போய் எங்க அப்பாவை பார்த்து வரலாமான்னு கேட்டுச்சுங்க. அதுக்கு ஏன் அழணும்? இப்பதானே விருந்துக்கு போறேன்னு சொல்லி அவங்க வீட்ல போய் ஒரு நாள் தங்கி இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ள என்ன அப்பாவை பார்க்கணுமா? அது ஒண்ணு இல்லக்கா, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இல்லையா? சரி, அதுக்கு என்ன இப்போ? அது இல்லம்மா, ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு அவங்க அப்பாவை கேக் வெட்ட சொல்லி கொண்டாடுவாங்களாமா. அதான் இப்ப போயிட்டு வரலாமான்னு கேக்குறாங்க. அப்பா வந்து இப்பதானம்மா போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டாரு. அதனாலதான் அப்பா நினைப்பாவே இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்பதானே விருந்து அது இதுன்னு போயிட்டு வந்தீங்க. அதுக்குள்ள ஒண்ணும் போய் கேக் எல்லாம் வெட்டி கொண்டாட வேணாம். உள்ள போங்க. இதைத்தான் அன்புக்கரசி நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதைத்தான் இப்ப நீயும் சொல்ற. மலரு, அகிலா, அத்தை சொல்லிட்டாங்கல்ல, உள்ள போங்க. போகுதுகளான்னு போறேன். ஏத்தா உள்ள போங்கத்தா, சொல்றேன்ல. அட போங்கத்தா போங்க. வெற்றி, நீ உள்ள போய் என்னன்னு பாரியா? சரி அப்பச்சி. மாப்பிள்ள மெக்கானிக் செட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே? ஆமாமா, வாங்க அப்புச்சி நவருங்க. கார் ஸ்டார்ட் ஆகல, பஞ்சர் ஓட்டும். சரிதா, நானும் போய் அப்படியே லேசா கட்டையை சாச்சுக்கிறேன். எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு சின்னம்மா. ஏன்? எனக்கு என்னமோ இவளுக கேக் வெட்ட போகாததுனால அழுத மாதிரி தெரியல. வேற ஏதோ ஒண்ணுக்காக அழுதுட்டு நாம வந்ததும் அப்படியே பிளேட்டை மாத்திட்டாங்களோன்னு தோணுது. அப்படியா சொல்ற? ஆமா சின்னம்மா, எங்களுக்கு என்னமோ இது நம்புற மாதிரி இல்ல. அப்போ இது என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. தெரியாமலா போயிட போகுது. கத்திரிக்காய் முத்துனா ஒரு நாள் சந்தைக்கு வந்துதானே ஆகணும். அன்னைக்கு வச்சுக்கலாம். அதுவும் சரிதான். எதுக்கும் எல்லாத்து மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. அதை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு? நான் பாத்துக்கிறேன் சித்தி. யோ அழகரு, நீ சொன்னது கரெக்ட் தான்யா. உன் மாமனை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியா நீயே. கௌரவத்துக்கு பயந்துகிட்டு எப்படியோ ஏலத்தொகையை கட்டிட்டானாமையா. ஆனா அவன் எங்க இருந்து பணத்தை ரெடி பண்ணியா? எப்படி சொத்து பத்தை விற்காம பணத்தை கட்டினானதான் எங்களுக்கு தெரியல. ஆமாயா, 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்றது அம்புட்டு லேசான காரியம் இல்லையா? உன் மாமன் கிட்டயே அம்புட்டு காசு இருக்க வாய்ப்பே இல்ல. ஒண்ணு கொள்ளை அடிச்சாதான் உண்டு, இல்ல யாராவது உதவி பண்ணிருக்கணும். அதுக்கு வாய்ப்பே இல்லையே பாண்டி. நாம தான் அந்த ஆளு போற இடமெல்லாம் கண் கொத்தி பாம்பாட்ட பார்த்துட்டு திரியறோம்ல. அதான் ஏன் எனக்கும் புரியல. அந்த ஆளு தோட்டம் விற்க போன இடத்துலலாம்
அடிமாட்டு ரேட்டுக்கு கேட்டாங்கன்னு சொல்லி கொடுக்கல, நகை எதுவுமே அடகு வைக்கல, யோ பேங்க்ல கூட லோன் வாங்கலையா? ஆனா பணத்தை மட்டும் நீ சொன்ன மாதிரியே சரியான நேரத்துல போய் கட்டிட்டானையா. அதான் எப்படின்னு தெரியல. அதான்டா நீங்க கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சலாமையா, நீ கவலைப்படாத. நீ சந்தோஷப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த நட்டத்திலிருந்து உன் மாமன் மீளவே முடியாது. இந்த சித்திரை திருவிழாவுக்கு மதுரையில கூட்டம் வரும் பத்தியா, அம்பிட்டு கூட்டம் வந்தாலும் அந்த கோயில்ல உன் மாமன் போட்ட காசை எடுக்க முடியாது. உன் மாமன் வீம்புக்கு கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு நல்லா தாங்கழுத்துல தானே சுருக்காங்கயிறை ஏத்திக்கிட்டு குதிக்க தயாரா இருக்கிறாப்ல. அப்படின்ற? ஆமையா. அப்ப ஏன்டா என் மாமன் குதிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கன? நாமளே பிடிச்சி தள்ளி விட்டுருவோம்.